டாக்டர், அந்த பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் வந்துட்டாரா? இல்லம்மா, ஒரு சின்ன இஷ்யூ. என்னாச்சு? இப்போ அவருக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. கடைசியா திருப்பூர் கிட்ட வந்துட்டு இருக்கேன்னு சொன்னாருமா. அதுக்கப்புறம் கால் பண்ணா அவர் ஃபோன் ஆஃப்லேயே இருக்கு. என்ன ஆனாருன்னு தெரியல. என்ன டாக்டர் சொல்றீங்க? எனக்கும் புரியலம்மா. அவர் வந்தாதான் என்ன இஷ்யூன்னு டயக்னோஸ் பண்ணி ரகுராம் சாரை காப்பாற்ற முடியும். அவர் ஃபோன் ஆஃப்ல இருக்கு, ஆல்ரெடி அவுட் ஆஃப் டைம். ஐயோ டாக்டர், இப்போ என்ன பண்றது? வேற டாக்டர் யாராவது இருக்காங்களா? அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், ஆனா எந்த ரெஸ்பான்ஸும் இல்லம்மா. இப்போ என்ன டாக்டர் பண்றது? டாக்டர் முத்துராமனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கும் புரியலம்மா. டாக்டர், கடைசி அவர் ஃபோன் எங்க ஆஃப் ஆச்சுன்னு சொன்னீங்க? திருப்பூர் கிட்ட. அவரோட நம்பர் எனக்கு அனுப்பி வைங்க. இதை அனுப்புறேன். என்ன சீனு பண்ண போற? என் ஃப்ரெண்டு டெலிகாம்ல தான் ஒர்க் பண்றான். நான் அவங்ககிட்ட சொல்லி அவரோட நம்பரை ட்ராக் பண்ண சொல்றேன். அப்பதான் நமக்கு அவர் எங்க போனாருன்னு தெரியும். சரி சீனு, இது தானா நடக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்க சான்ஸ் இருக்கு. யாரோ இல்ல, அந்த புவனேஸ்வரி தான் மாயா. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தொல்லை கொடுக்க பாப்பா. அதை நம்ம விடக்கூடாது. மாயா, நான் டாக்டரை தேடி போறேன், நீங்க இருந்து பாத்துக்கோ. டேய், நானும் வரேன், வா போலாம். சரி வா போலாம். டாக்டர், பெரியப்பா கொஞ்சமாவது இம்ப்ரூவ் ஆயிருக்காரா? இல்லம்மா, கிரிட்டிக்கலா தான் போயிட்டு இருக்கு. அந்த டாக்டருக்கு நான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்துகிட்டே இருக்கு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லம்மா. நான் என்னன்னு செக் பண்றேம்மா. மருமகளே, எப்பமா வருவாரு? இன்னும் டாக்டர் காணோமே. வந்துட்டு இருக்காரு மாமா, வந்துருவாரு. மாயா, நான் வேணா அவர் போய் கூட்டிட்டு வரட்டுமா? இல்ல சித்தப்பா, வந்துட்டு இருக்காருன்னு தான் டாக்டர் சொன்னாரு. வந்துருவாரு. ம், சரி மாயா. பாட்டி, கொஞ்சம் வாங்கல. கண்ணு, என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன சொல்லு? ஏன்டா பதட்டமா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? ஆமா பாட்டி, அந்த பல்மனாலஜிஸ்ட் டாக்டர் நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்ன ஆனார்னே தெரியல. யாரு? ஏதோ ஒரு முக்கியமான டாக்டர் வருவார்னு சொன்னியா, அவரா? ஆமா பாட்டி, அவர்தான். ஏமா, அவர் வந்தாதானே ரகுராம உயிர் பழைக்க முடியும்னு சொன்னாங்க. இப்ப என்ன பண்றது? சீனும் கதிரும் தேடி போயிருக்காங்க. அது வரைக்கும் இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரியக்கூடாது. அவங்க ஏற்கனவே மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. இது தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அப்புறம் அவங்க ஹெல்த்துக்கு ஏதாவது ஆயிடும். இப்ப என்னமா பண்றது? கொஞ்ச நேரத்துக்கு பெரியம்மா இங்க இருக்க கூடாது. ஆமா, புருஷன் இங்க இப்படி இருக்கும்போது பொண்டாட்டி எப்படி அவனை விட்டுட்டு போவா? பெரியப்பாவுக்காக ஏதாவது வேண்டுதல் பண்ணலாமே. கண்டிப்பா பெரியம்மா பண்ணுவாங்க. நீங்க சொல்லுங்களேன் பாட்டி. நீ சொல்றதும் சரிதான் கண்ணு. நெசமாவே இந்த நேரத்துல ஒரு வேண்டுதல் பண்ணா ரொம்ப நல்லதுதான். நீ விடுறா, நான் பாத்துக்கிறேன். சரி பாட்டி, வாங்க போலாம். ஜானகி, இப்படியே இருந்தா எப்படிம்மா? ரகுராம மனசுக்கு அவனுக்கு எதுவும் ஆகாது. நல்லவங்கெல்லாம் தோத்து போயிடுவாங்கன்னா எதுக்கு இந்த கோயிலு குளம் சாமி எல்லாம் இருக்கு? நீ வா, நாம போய் அந்த சாமி கிட்டயே முறையிடுவோம். வா போலாம். அத்த, அண்ணனுக்கு இப்படி இருக்கு. இந்த நேரத்துல அண்ணி அவர் கூட தானே இருக்கணும். அவங்களை எதுக்கு நீங்க கூட்டிட்டு போறீங்க? என்னடி நீ எனக்கு சொல்லி தரியா? இத பார், புருஷனுக்காக பொண்டாட்டி தான் அந்த ஆத்தா கிட்ட போய் வேண்டணும். நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு இரு. ஜானகி, நான் சொல்றத கேளுமா. பக்கத்துல இருக்கிற ஆதிபராசக்தி கோயிலுக்கு போவோம். மனசார அந்த ஆத்தா கிட்ட வேண்டிக்கிட்டு
9 முறை அங்க பிரதர்ஷனம் பண்ணு. நாம சுத்தி முடிக்கிறதுக்குள்ள நல்ல செய்தி வரும். வா. ஆனா அவரை விட்டுட்டு எப்படிமா? தங்கச்சி, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, டாக்டர் ஒரு பக்கம் அவங்களால ஆனதை செய்யட்டும். நம்ம கடவுள்கிட்டயும் வேண்டிக்குவோம் தங்கச்சி. மச்சான் கண்டிப்பா பொழைச்சு வருவாரு. நீ முதல்ல அம்மா கூட போயிட்டு வா, இங்க நாங்க பாத்துக்கிறோம். அண்ணன் பழையபடி எந்திரிச்சு வருவார் அண்ணி. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நாங்க எல்லாரும் அண்ணன் கூடவே இருக்கோம். ஆமாமா, நம்ம இங்கே இருக்கிறத விட கோயிலுக்கு போய் அப்பாக்காக வேண்டிக்கலாமா? வாமா, கோயிலுக்கு போலாம். நானும் வரேன் பாட்டி. இந்த பக்கம் இந்த பக்கம். சின்ன சின்ன நிறுத்து. என்னடா? கடைசியா அவரோட காரு இந்த ரூட் வழியா தான் போயிருக்கு. இந்த ரூட்டை தான் காமிக்குது. இந்த பக்கம் சில ஃபேக்டரிகளும் குடோனுங்க தான் இருக்கு. சரி வா, இந்த வழியில பார்க்கலாம். கலங்காத கண்ணு. நீ செய்ய போற வேண்டுதலுக்கு அந்த ஆத்தா கண்டிப்பா மனசு இறங்கி வருவா. அண்ணே, என்னம்மா நீயே இங்க வந்துட்ட? ஆமாண்ணே, அந்த ஜானகி அவ புருஷனுக்காக ஏதோ வேண்டுதல் பண்ண போறான்னு சொன்னீங்கல்ல, அத பாக்கவா இங்க வந்த? ஆமாண்ணே. புருஷன் பொழைப்பானா மாட்டானான்னு தெரியாம பயந்து நடுங்கிட்டு இருக்கிற ஜானகியை நான் பார்க்கணும்னு. என்ன பேடி தேடி வந்து அடிச்சுட்டு போனால, அவ தாலி பிச்சை கேட்டு மண்டி போட்டுட்டு இருக்கிறத நான் பார்க்கணும். அதுக்காக தான் வந்தேன். ஆரத்தை தொட்டு கும்பிட்டு அங்க பிரதட்சணை ஆரம்பிங்கம்மா.
அண்ணே பாத்தீங்களா புருஷனுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்படுறான்னு? இங்க இவ என்ன பண்ணாலும் அங்க ரகுராம் உயிர் போகதாமா போகுது. அவ ஒன்றும் பழைக்க போறதில்ல. சீனு நிறுத்துற. சீனு டே கதிரு, இந்த ஏரியால தான் டாக்டரோட மொபைல் சிக்னல் ஆஃப் ஆயிருக்கு. நான் சொன்னேன்ல அந்த ஏரியாவில் பெருசாக வீடெல்லாம் எதுவும் இல்லைன்னு. டேய் இங்கெல்லாம் பழைய ஃபேக்டரி குடோன் இதெல்லாம் தான் இருக்கு. நீ சொன்னது கரெக்டு தான்டா. அங்க பாரு 2 குடோன் இருக்கு. இங்க எங்கேயோ தான் டாக்டர் அடைச்சு வச்சிருப்பாங்க. டேய் சரி வா அங்கே போய் பார்க்கலாம். சரிடா வா. நீ அந்த பக்கம் போ, நான் இந்த பக்கம் போறேன். சரி ஓகே. பார்த்து. பெரியம்மா என்னாச்சுமா? பாதியிலேயே வேண்டதெல்லாம் நிறுத்தக்கூடாதுமா. அம்மா என்னம்மா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. ஓம் சக்தி, பராசக்தி. பெரியம்மா, அம்மா ரத்தம் வருது.